இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு முக்கலை தான் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலாம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே குக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேர்க்கடலையும் அந்த குக்கருக்குள்ளேயே ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதில் வந்து மூக்கல்லையும் போட்டு தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ராங்காக அப்படியே டீயும் ஒன்று போட்டுட்டு மொட்டை மாடிக்கு தான் போயிருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கலான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட சால்ட் பிஸ்கெட் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீனா குழந்தையா இன்னுமே வந்து டீயில் வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் சாப்பிட்றேன்னு நான் சொல்லிவிடுவேன். ஒரு 2 மணிக்கு மேலே தான் வந்து துணிலாம் மிஷினில் போட்டு எடுத்து டக்குன்னு காஞ்சிடுச்சு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைட்லேயே மடித்து எடுத்து வச்சுட்டேன். தனியாக இதை நான் கீழே எடுத்துகிட்டு போய் மடிக்க மாட்டேன், அப்படியே சைட் பை சைடு அப்படியே மடித்து எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசையும் மதியம் வச்ச சாம்பாரே இருந்துச்சு. அதையும் சூடு பண்ணி பார்த்திங்கன்னா டின்னரையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக மொட்டை மாடிக்கு நடக்க போயிருந்தேன். இன்னையோட டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.